இருக்கிறீங்க இஜ்மா சஹாபாக்களோட ஒருமித்த கருத்து. ஏன்னா இப்போ அல்லாஹ் வந்து குரானை இறுதி நாள் வரை பாதுகாப்புன்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான். அதை சஹாபாக்கள் தான் துவத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவக்கல. அப்படிங்கிறப்போ அவங்க மேல நம்ம அவங்க இதை ஏத்துக்கிறலன்னா குரானையும் நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா சந்தேகம் வரல, படிச்சவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அப்ப ஏன் வந்து இஜ்மா சஹாபா மறுக்கிறீங்க? நம்ம வந்து குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைன்னு சொல்றோம். நமக்கு மாற்று கருத்தா உள்ள மதுஹப்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, குரானும் ஆதாரம் தான், ஹதீஸும் ஆதாரம் தான், மூணாவது ஒரு ஆதாரம் இஜ்மான்னு ஒண்ணு இருக்குது. இஜ்மான்னா இஜ்மாவும் சஹாபா, சஹாபாக்களோட ஏகோபித்த முடிவு, அதுவும் மார்க்கத்தில் ஆதாரமா எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு யார் சொல்லுவா? மாற்று கருத்துல உள்ள பல பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க குரானையும் எடுத்துக்கிறேன்னு ஹதீஸையும் எடுத்துக்கிறேன்னு, சஹாபாக்கள் ஏகோபித்து எடுத்தாங்களே அதையும் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பார்கள். வைத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இப்ப குரான் தொகுத்து இருக்குல்ல, இது கூட குரானை வந்து சஹாபாக்கள் தான் தொகுத்து தந்தாங்க, சஹாபாக்கள் தொகுத்து தந்தா நம்ம ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பெரிய ஆதாரமா என்ன செய்வாங்க, அதுக்கு வைக்குவாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறதுங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இஜ்மா ஆதாரமா இல்லையான்னு ரெண்டாவது வைங்க. சஹாபாக்கள் வந்து ஒரு விஷயத்தில் கூட இஜ்மாவாக இருந்தது கிடையாது. குர்ஆன் தொகுக்கிறது உள்பட, நல்லா விளங்கிக்கணும், குர்ஆன் தொகுக்கிறது உள்பட எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்களா? சிலதுல வந்திருப்பாங்க, அது அந்த இவங்க இஜ்மானால வந்திருக்க மாட்டாங்க. 5 வேளை தொழுகை எல்லாம் ஒரு கருத்துல வந்திருப்பாங்க, அது குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. ரமலான்ல நோன்பு வைக்கணும் எல்லாம் ஒத்த கருத்துல வந்திருப்பாங்க, அது வந்து தான் இருக்குது குர்ஆன்ல. அதான் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிற விஷயங்கள்ல எல்லாரும் ஏகமானதா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் 5 வேளை தொழுகைங்கிறமா இல்லையா? இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்குதா? இது வந்து இஜ்மா கிடையாது, இது வந்து குர்ஆன்ல உள்ளது. வழங்குதா? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிறதுல வந்து அதை எல்லாரும் சேர்த்து அமுல்படுத்துறதுங்கிறது வேற. குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது. காட்டுறாங்க அந்த குர்ஆன் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க, அதுவே தவறு. என்ன தவறு? குர்ஆன் வந்து இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவர் ஒரு ஆள். அவருடைய குர்ஆன்ல வந்து 112 சூரா தான். இப்னு மஸ்ஊத் தொகுத்த குர்ஆன்ல எத்தனை சூரா? 114 சூரா கிடையாது. கடைசி 2 சூரா வந்து குர்ஆனே கிடையாதுன்றார் அவர். கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? குல் அவுது ரப்பில் ஃபலக் வந்து குர்ஆன் கிடையாது, குல் அவுது ரப்பின் நாஸ்ங்கிறது குர்ஆன் கிடையாது, குல்ஹுல் அஹதோட முடிஞ்சிருச்சு குர்ஆன்ன்றார். அப்ப அவருடைய குர்ஆன், அவரு அப்ப குர்ஆன்ல எல்லாம் ஏகமானதா வந்தாங்கன்னா ஏகமானதா வரலையே, ஏகமானதாக வரவில்லை. அதனால விளங்கிக்கிறங்க. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க வச்சுக்கிற இந்த ஆர்டர்ல இருக்காது. அவருடைய குர்ஆன்ல எப்படி இருக்கு? அவர் முதல் சூரா இக்ரா தான் போட்டு வச்சிருப்பாரு. குர்ஆன் எந்த வரிசையில வந்ததோ அந்த வரிசையில் அவர் தொகுத்திருப்பாரு. நம்ம குர்ஆன் நம்மளே வழங்கி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் குர்ஆன் எது இறங்குனுச்சு? இக்ரா சூரா இறங்குனுச்சுன்னு வச்சிருக்கோம். அது கொண்டு 96வது வச்சிருக்கோம். இக்ரா தான் இறங்கணும், முதல்ல அதானே இருக்கணும். ஆனா நம்ம குர்ஆன்ல எங்க இருக்கு அந்த இக்ரா சூரா? 96வது சூறாவை கொண்டே வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் இறங்கின சூறாவை, இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது சஹாபாக்கள்கிட்ட 40க்கும் மேற்பட்ட இது இருந்தது. குர்ஆனுடைய விஷயங்கள்ல மாறுபாட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்ததுனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க, செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க, கவர்மெண்ட் இருந்ததுனால. அதனால நம்ம என்ன விளங்கிட கூடாது, சஹாபாக்கள்லாம் குர்ஆன் விஷயத்துல ஒண்ணா அப்படிலாம் நம்ம சொல்றதுங்கிறது சரி கிடையாது. இஜ்மாங்கிறது எதுலையுமே ஏற்பட்டது கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலையுமே இஜ்மா எடுத்துக்கிறது விட்டுருவோம். ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எதை எடுத்துக்கிற சொல்றீங்க? இஜ்மான்னு ஒன்ன காட்டினா தானே எடுத்துக்கிற பேச்சே வரும். இஜ்மாண்டே கிடையாது. எந்த ஒரு சஹாபாக்களும் ஏகமானதா சேர்ந்து என்ன செய்யல, எங்க எல்லாருக்கும் இதான் கருத்துன்னு ஒருத்தர் சொன்னதே கிடையாது. குர்ஆன்லயும் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு, குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் ஒண்ணு சொன்னார், இவர் ஒண்ணு சொன்னார், அப்படிதான் இருக்கிறது. ஒரு விஷயத்துல 8 கருத்துலாம் இருக்கிறது, ஒரு விஷயத்துல 10 கருத்துலாம் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகனுக்குமே சண்டை வரும், அப்பா இப்னு அப்பாஸுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சண்டை வரும். பெரிய பெரிய சஹாபாக்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு வரும். அதனால வந்து ஏகமனதாக எல்லாரும் ஒரு நிலைக்கு வருதல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் நடந்தது இல்லை, இந்த காலத்திலே நடந்தது இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் நடக்க போறதும் இல்லை. நம்ம எல்லா முஸ்லிம் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வருவோமா? வரவே மாட்டோம்.
தேர்தலில் ஓட்டு போடுற வந்தா கூட லஞ்சத்துக்கு ஒரு ஓட்டு போடுவீங்களா? நடக்க போறதே இல்லை. அவன் ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு அவன் ஒரு பார்வையில் என்ன செய்வான், அதிகமான பேர் கொஞ்சமான பேர் பண்ணா நீங்க பிரிய முடியுமே தவிர ஏகமானதா ஒரு முடிவு உங்களுக்கு எடுக்க இயலுமா? எடுக்க இயலாது. தௌஹீதே ஏகமானதா இருக்க மாட்டேங்கிறான். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட சொல்லும் போது அதையே என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஏகமானதா எல்லாரும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறானே. அதுக்கே சண்டை போட வேண்டியிருக்கு. அப்ப குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் உள்ளதுலயே இஜ்மா வரலன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாட்டி எப்படி இஜ்மா? அது லாஜிக்கும் கிடையாது, அதுக்கு வரலாறும் கிடையாது, நிலைக்கு கொள்ள வேண்டும். அதனால இஜ்மாங்கிறதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது. நமக்கு ஆதாரம் எது? வஹி தான் ஆதாரம். எது ஆதாரம்? அவங்கிட்ட இருந்து வரணும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அவன் கூட குறை சொல்லி போடுவான். அல்லாஹ் தவறு செய்யாதவன். அதனால நம்முடைய வழிகாட்டுதல் எங்க இருந்து வரணும்னா வஹியில இருந்து வரணும். இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம குர்ஆனை ஆதாரமா எடுத்துக்கிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரமா எடுக்கிறோமா இல்லையா? அதை நம்ம ரெண்டா பிரிச்சு தான் ஆதாரமா எடுக்கிறோம். எல்லாத்தையும் ஆதாரமா எடுக்கிறது இல்ல. குர்ஆனை அப்படி ஆதாரமா எடுத்துக்கிறோம். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? ரெண்டா பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்? எது வஹி அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களோ அதை நம்ம மார்க்கம் ஏத்துக்கிறோம். எது வஹி இல்லாமல் அவங்க செஞ்சாங்களோ அது மார்க்கம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணாங்க. நம்ம ஒட்டகத்துல போறது சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவீங்களா? நம்ம ஹஜ்ஜிக்கு போறாங்க, நம்மள என்ன செய்யணும், ஒட்டகத்துல போகணும் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? ஒட்டகத்துல போனது வஹீல வந்தது கிடையாது. ஏன்? நபி அவருக்கு முந்தி ஒட்டகத்துல போனாங்க, நபி ஆனதுக்கு பிறகுதான் ஒட்டகத்துல போனாங்கன்னு கிடையாது. அதுக்கு முந்தையே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவர்களும் ஒட்டகத்துல போனாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போன மாதிரி அபூஜஹல் போனா இதுல இருந்து விளங்குது வஹி இல்ல, ஊர் வழக்கம். இந்த ஒட்டகத்துல போனது ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல கார்ல தான் போயிருப்பாங்க, இந்த காலத்துல பஸ்லான போயிருப்பாங்க, இந்த காலத்துல சைக்கிளான போயிருப்பாங்க. அந்த காலத்துல வாழும்போது என்ன கிடைச்சு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனாங்கிற ஹதீஸ். இது சுன்னத்தா? நம்ம ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்துல போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. நம்மளும் கோதுமை ரொட்டி சாப்பிட சுன்னத்து சொல்லுவீங்களா? 50 பேர் கோதுமை ரொட்டி சாப்பிட சுன்னத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? கோதுமை ரொட்டியை வஹீல சாப்பிடல. அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் இனிமே கோதுமை ரொட்டி சாப்பிடணும் உத்தரவு வந்தா சாப்பிட்டாங்க கிடையாது. அவங்க நபியாவதுக்கு முந்தைய அதான் சாப்பிட்டாங்க. 30 வயசுல அதான் சாப்பிட்டாங்க, 20 வயசுல அதான் சாப்பிட்டாங்க. அவங்க நபியா ஆகாமையே இருந்தா கூட அதான் சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களோட எதிரிகளும் அதான் சாப்பிட்டாங்க. நம்ம இது வஹி இப்படி பிரிக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு காயம் பட்டு ரத்தம் ஓடுது, சாம்பலை பூசிக்கிட்டாங்க ரத்த கட்ட நிப்பாட்டுறதுக்காக வேண்டி. இப்ப ஆக்சிஜனால சாம்பலை பூச முடியுமா? இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும். அந்த காலத்தில் உள்ள மருத்துவ முறைக்கு அதான் முடியும். அப்போதைக்கு வேற ஒன்றும் வழி இல்லை, அதை பூசிக்கிட்டாங்க. இந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த காலத்துல எந்த மருத்துவ வசதி விரும்புறாங்களோ செஞ்சிருப்பாங்க. ஒரு அலோபதியோ, நாட்டு வைத்தியமோ, ஒரு இங்கிலீஷ் வைத்தியமோ, ஏதாவது ஒரு வைத்தியத்தை ரசூலுல்லாஹ் நினைச்சிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்ப இந்த வைத்தியம் பண்ணாங்க, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் நீங்க மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்ச வைத்தியத்தை நீங்க செய்யக்கூடாது. செய்யறது மார்க்கம்னு சொல்லக்கூடாது, விரும்பினா செஞ்சுட்டு போங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வைத்தியத்தை நான் செய்வேன், எனக்கு நோய் வந்தா நான் வெட்டு காயப்பட்டா சாம்பலை தான் பூசுவேன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் கோதுமை ரொட்டி தான் திம்பேன், வயிற்றுக்கு மலச்சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நாட்டு தட்பவெட்பத்துக்கு, நம்ம பாடிக்கு, நம்ம கிளைமேட்டுக்கு எது ஒத்துக்கிறோமோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம ரெண்டா பிரிக்கிறோமா இல்லையா? இதை வஹீல உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம், வஹி இல்லாத விட்டுறோம். அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் மனிதர்கள், வஹி வராது. அவங்க இதை நம்ம ஏன் எடுக்கணுங்கிற, அவங்க இது எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வருது? வஹி வருமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எல்லாத்துக்கும் அந்த முடிவா இருக்குமா? அது கிடையாது. குர்ஆனை நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் என்று கேட்டால் அபூபக்கர் தூத்தார் என்பதற்கு